ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கள். இன்றைக்கி தைப்பூசத்தை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தைப்பூசத்துக்கு இப்போ நல்லா கொண்டக்கடலை சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அதை அவிக்கணும். அடுத்து அவரைக்காய் சவுச்சோ போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூப்பராக பருப்பு வந்துருச்சு. ஓகேவா? எப்பவும் உள்ள மாதிரி தான் பருப்பு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு பருப்பில் காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிடலாமா. இப்போ பொரியலுக்கு ரோஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கேப்பில் இதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு சாமி 9 மணிக்கு சாமி கும்பிட்டு முருகர் கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் வந்துக்கலாம்ல, அதுக்காக தான் டக்கு டக்குன்னு. சூப்பராக இப்போ கோஸ் கட் பண்ணிட்டோம். அடுத்து உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக நம்ம சாம்பாருக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த இடத்துல சுண்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முட்டைக்கோசுக்கு பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பையும் இதையும் முட்டைக்கோசையும் வேக வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு கொதி தான் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வேக வைக்கிறது கூட நம்ம செய்யலாம். ஆனால் ஸ்மெல் அப்படி இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பு முட்டைக்கோஸுக்கு அது சண்டே வாங்க பண்ணிட்டாங்க. ஒரு 4 விசில் வரட்டும். சுண்டல் சாம்பாருக்கு தாளிச்சிட்டோம்னா சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ முட்டைக்கோஸ் கழுவுறதுக்கு சும்மா வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். இந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து போட்டு வேண்டியதான். அதை வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம தேங்காய் பூ போட்டுக்க வேண்டியதான். இப்போ முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடும். நான் விளாக் மாதிரிலாம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், சும்மா டக்கு டக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி. வடைக்கு உளுந்து பருப்பு உளுந்து அது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இது சக்கரை பொங்கல் சரியாக குக்கரில் அரிசி வச்சாச்சு. உளுந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேவா? பருப்பு உளுந்து இங்கே பாருங்கள், பருப்பு உளுந்து ஆனால் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டல் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வடைக்கு மாவு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை திணையர் பார்த்தீங்களா, இதை ஒரு 1 hour ஊற வச்சு இந்த மாதிரி ஃபில்டரில் நம்ம வடிகட்டி வச்சுட்டு இதை மாதிரி அரைச்சின்னு வச்சுக்கோங்களேன். மிக்ஸி ஜாரில் தண்ணியாக ஊற்றாமல் அரைச்சாக்கா சூப்பராக திணை மாவு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இந்த திணை மாவில் கொஞ்சம் தேனும் இந்த மாவும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதை அகல் மாவு மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல்.
தினை மாவு. இப்போ வந்து இங்கே வடைக்கு மாவு அரைச்சாச்சு. சக்கரை பொங்கலுக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெள்ளை கடைசல் சக்கரை பொங்கலுக்கு. இது உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் தாளிப்பு. பாயாசத்துக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சொல்லு தண்ணி கொதிச்சிச்சு. ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோமா, அதை வந்து போட்டுக்கலாம். அதுவே மட்டும் சக்கரை பொங்கல் நம்ம தாளிச்சிடுவோம். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் அப்படியே அழுக்குமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாயசம் முடிச்சிச்சா சூப்பராக சக்கரை ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு மாவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நேரம் வச்சுக்க ஃபஸ்ட்டு. கொஞ்சமாக சாமி கூட செஞ்சுக்கிட்டு மீதி வந்து அப்புறமேட்டு கூட நம்ம ஸ்நாக்ஸ் டைம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சூப்பராக பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் செஞ்சு காட்டுறேன். இப்போ பால் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு எனக்கு போட்டுக்கலாம். அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். அதை போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நல்லா சூப்பராக சாம்பார், முட்டைகோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு, மசாலா வடை, மெது வடை, மசாலா வடை, அப்பளம், சூப்பராக ஒரு பால் பாயாசம், அப்புறம் சக்கரை பொங்கல், சுண்டல், நெய் பொங்கல், சுடு சாதம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் தைப்பூச சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.